மகர ராசிக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால உங்களுக்கு நல்லது நடக்காம போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. வக்ர பயிற்சினாலே ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு மாறி பின்னோக்கி நகர்வது. அப்போ சனி இப்போ எங்கே இருக்காரு? 3ஆம் வீட்டில் நிற்கிறார். ஏற்கனவே இப்போ தான் 7.5 சனியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க வெளியில். அவர் மறுபடியும் வக்ரம் பெறுவது உங்களுக்கு கெடுதலை பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் அடுத்தடுத்து நன்மைகளையே அதிகப்படுத்தி தரப்போகிறார். ஏன்னா இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி நிற்பது அப்படிங்கிறது அதுவும் உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வையை பெறும் பொழுது அந்த இடத்தில் நின்ற சனி வக்ரம் பெற்றாலுமே உங்களுக்கு நன்மைகளை தான் தரப்போகிறார். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றிகளை நீங்கள் அடையத்தான் போகிறீர்கள். நீங்கள் எதை பற்றியும் நீங்கள் குழப்பிக்க கூடாது. அது ஒன்று தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7.5 சனி காலத்தெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அந்த 7.5 சனி காலத்தில் நடந்த விஷயங்களையே நீங்கள் மைண்டுக்குள்ளார போட்டுட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு மிக உயர்வான ஒரு இடத்திற்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். ஸோ இது நீங்கள் முழுமையாக நம்பலாம். இந்த டயத்தை நீங்கள் முழுமையாக நம்பலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனங்களுக்கு பிளான் பண்ணுறதோ, ஒரு சில சுபகாரியங்கள் செய்து முடிப்பதற்கு திட்டமிடுவதோ எல்லாமே நல்லபடியாகவே நடந்தேறும். உங்களுக்கான கெடுதல்கள் முழுமையாக விலகிவிட்டது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். நீங்கள் ரொம்ப போட்டு எதுவுமே அலசி ஆராயாமல் நமக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு பதட்டப்படாமல் இருந்தாலே உங்களோட லைஃப் பாதி கிணறு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நம்ப வேண்டியது என்னென்னா, குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து 11.1 3ஆம் பார்வையாக உங்களுடைய வீடுகளை பார்க்கிறார். 11ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடு இதெல்லாம் பார்வை செய்கிறார். அப்படி பார்வை செய்யும் பொழுது அதுவுமே சுபம் பெறுகிறது. 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம், பார்ட்னர்ஷிப்ஸ், இந்த ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய குருவினால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள். ஏன்னா அவர் சனியே பார்க்கிறார். 3ஆம் வீட்டின் பார்வையாக சனியே அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அனைத்து வகைகளிலும் உங்களுக்கு லாபங்கள் சேரணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார விதி பயன். இன்னும் சொல்லப்போனால் லைஃப் லாங்குக்கும் இந்த மாதிரியான ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும்னா இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த எண்கணித ரீதியான பரிகாரங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீங்கள் சென்று வர வேண்டிய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பழமை வாய்ந்த சிவன் ஆலயம், அதாவது சிவனையே குருவாக நினைக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், இது போன்ற பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு கூட சென்று வரும் பொழுது உங்கள் லைஃப்பில் கெடுதல்கள் நீங்கி நன்மைகள் மிக அபரிதமாக பெருகும். இந்த நேரங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சுப பலன்களை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நிகழ்ந்தேறும். யாருக்கெல்லாம் திருமணம் தட்டி போயிட்டு இருந்துச்சோ அவங்களுக்கு திருமணம் நடக்கும். யாரெல்லாம் ஒரு சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் இருந்தீங்களோ அது நல்லபடியாக நடந்து முடியும். ஒரு வீடு கட்டலாம், அல்லது ஒரு சில பேர் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஸ் கிடைக்காம இருந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும். இருக்கக்கூடிய கடன்கள் அடையும். இது மாதிரியான நிலையை நோக்கி உங்கள் லைஃப் செல்ல போகுது. ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டிசம்பர் மாதம் சனி வக்ரம்ங்கிறது நிகழும். அதே மாதத்தில் ராகு கேது பயிற்சியுமே நிகழும். அப்போ ராகு உங்களுடைய ராசின் மீதே உங்களுக்கு கெடுபலன்களை உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக கொடுத்துருக்கலாம். ஸோ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மட்டும் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. மற்றபடி ஒரு உயர்வான காலகட்டத்திற்குள் அடி எடுத்து வைக்கிறீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில்
கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.